ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சுடிதாரோட நெக்லைன் கேன்வாஸ் வச்சு எப்படி யூஸ் பண்ணி தைக்கிறதுங்கிறதையும், அப்புறம் சுடிதாரோட சைடு ஸ்லிட்டு வந்து எவ்வளோ ஈஸியாக ஃபினிஷிங் கொடுக்கறதுங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போது கேன்வாஸில் வந்து நம்மளுக்கு என்ன நெக் டிசைன் தேவையோ அதை ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பேண்ட்டு கிளாத்து தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பேண்ட்டு கிளாத் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு நம்ம ட்ரா பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த கேன்வாஸை வந்து அதில் ப்ளேஸ் பண்ணி நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அயன் பண்ணும் போது அதில் நல்லா ஸ்டிக் ஆகிடும். ஸ்டிக்கான பிறகு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த கிளாத்தை வந்து சிசர் கட் கொடுத்துக்கோங்க. இடையில சிசர் கட் கொடுத்துட்டு நீங்கள் தைக்கும் போது நல்லா நீட்டாக ஃபினிஷிங் வரும் உங்களுக்கு. இதை மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சுடிதாரோட ஃப்ரண்ட் சைடில் லைனிங் கிளாத்து அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேன்வாஸையும் எடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்பொழுதுமே வந்து நெக்லைனெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது கேன்வாஸில் வந்து தையல் போடாதீங்க. இது மாதிரி மெட்டீரியலில் போடும்போது உங்களுக்கு திருப்பும் போது ஈஸியாக இருக்கும் தையல் போடுறதுக்கு. 1/4 இன்ச்சு வந்து தையலுக்காக விட்டுருப்பீங்க இல்லையா, அந்த இதை வந்து கால்குலேட் பண்ணி தைச்சிக்கோங்க. இப்போ வந்து நெக்லைனை திருப்பின பிறகு படிமான தையல் போட்டுக்கோங்க. படிமான தையல் போடும்போது தான் அந்த நெக் ஃபினிஷிங்கே உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அவ்வளோதான். எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். அந்த கார்னர் திருப்பும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து திருப்பினீங்கன்னா அந்த ஷார்ப்பு உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம சைடு ஸ்லீட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ வந்து ஸ்லீவு, ஆம் ஹோல் கிட்ட நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா, அது ஹிப்பு, இது எல்லாத்தையுமே மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. நீங்கள் இதை மாதிரி ட்ராயிங் பண்ணி போடும்போது உங்களுக்கு ஸ்டிச்சிங் போடும்போது ஈஸியாக இருக்கும். ஆனால் ஷார்ப் கொடுக்காதீங்க, கொஞ்சம் பெண்டு கொடுத்துக்கோங்க. கொடுக்கும்போது தான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கரெக்டாக வரும். இப்போ ஹிப்பு கிட்ட வரும்போது டபுள் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. டபுள் ஸ்டிச் கொடுக்கும்போது அதாவது லாக்கு கொடுத்துக்கோங்க. லாக் கொடுத்துட்டு அந்த ஸ்லிட்டு வர இடத்துல லாக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து ஸ்லிட்டுக்கு 1 இன்ச் கொடுத்துருப்போம் இல்லையா, அது வந்து தையலோட அளவை மாற்றிக்கோங்க. ஒரு லாங் ஸ்டிச் போட்டிங்கன்னா வச்சிங்களேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பிரிக்கிறதுக்கு. இதை மாதிரி 1 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ பிரித்து நம்ம நார்மலாக எப்பொழுதுமே சைடு ஸ்லிட் தைப்போம் இல்லையா, இப்படி வந்து தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கிறது. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடை. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க இது மாதிரி ஸ்ட்ரைட் லைன் கொடுத்து. அப்போங்கும்போது உங்களுக்கு இன்ச்சஸ் கரெக்டாக கொடுத்துருப்போம் இல்லையா, அதனால் உங்களுக்கு மடக்கி தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கடைசியில் அந்த ஸ்டிச்சஸ் போட்ட பிறகு இது மாதிரி லாங் தையல் போட்டிருப்போம் இல்லையா, அதை பிரித்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு சைடு ஸ்லிட்டை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நல்லா நீட்டாக வரும். இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸாக உள்ளவங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே இது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.